بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. فقد قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இறைவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் 49வது அத்தியாயம் 12வது வசனத்திற்கான ஒரு சில விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் அந்த வசனத்தை ஆரம்பிக்கின்றான். ஆக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு மெசேஜை, ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்ல போகின்றான். யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே என்று ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் பார்த்து ஒரு செய்தியை அல்லாஹ் பல வசனங்களின் மூலமாக சொல்லுவார். இங்க யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைக்கின்றான். ஆக இந்த உலகத்தில் அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பி நாளை மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்ற நம்பிக்கை கொண்டவர்கள் சொல்ல போகிற செய்திகளை அவங்க வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக ஆமனு என்று அல்லாஹ் விളിக்கின்றான். ஆரம்பித்து அல்லாஹ் சொல்கின்றான், இஜ்தனிபு கசீரம் மினவ்வன்னி, உங்களுடைய உள்ளங்களிலே நீங்கள் நினைக்குகின்ற எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பஅதன்னி இஸ்முன், அப்படி நீங்கள் நினைக்கிறதுல சிலது பாவமாக இருக்குது என்று அல்லாஹ் சொல்கிறான். மனசில் நீங்கள் நிறைய எண்ணங்களை நினைக்கிறீங்க, சிலது பாவமாக இருக்குது என்று அல்லாஹ் சொல்கிறான். மனசில் நினைக்கிறதும் பாவமா அப்படின்னு கேட்டால், எண்ணங்களில் 2 வகையான எண்ணங்கள் இருக்குது. நான் ஒரு விஷயத்தை செய்யணுமே நினச்சி அதை செய்யலாம், செய்யாமல் விட்டுடவும் முடியும். இன்னொரு வகையான எண்ணம் இருக்குது, அடுத்தவர்களை பற்றி தவறாக நினைப்பது. இன்னொருத்தரை பற்றி தப்பாக நினைக்கிறது இருக்குதுல்ல, அந்த எண்ணத்தை தான் அல்லாஹ் சொல்கின்றான். இங்கே இஜ்தனிபு, நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்தவர்களை பற்றி தவறாக நினைப்பதை விட்டும் உங்களை நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு முறை ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரை கடந்து போகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர் சொர்க்கவாசின்னு சொல்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கவாசின்னு ஒருவரை சொல்வதாக இருந்தால் பிரத்யோகமான ஏதாவது ஒரு வணக்கம் அந்த நபரிடத்தில் இருக்கு அப்படி நினைச்சு அவரை பின்தொடர்ந்து போய் அவருடைய வீட்டில் அனுமதி கேட்டு ஒரு 3 நாள் தங்குறாங்க. பகல் நேரம் பார்க்குறாங்க, நோன்பு அல்லது இதர வணக்கங்கள் ஏதாவது செய்கிறாங்களான்னு ஒன்றுமே இல்லை. இரவு நேரத்தில் பார்க்குறாங்க, ஏதாவது வணக்கங்களை செய்கிறாரான்னு அப்பவும் தூங்கத்தான் செய்கிறாரு. 3 நாள் கழித்து அந்த நபித்தோழரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை பற்றி இப்படி சொன்னார், அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கின்ற போது அவர் சொல்கின்றார், நான் யாரோடு பழகினாலும், யாரை சந்தித்தாலும், யாரோடு தொடர்பு வைத்து கொண்டாலும் அந்த மனிதரை பற்றி எந்த தவறான எண்ணத்தையும் என்னுடைய உள்ளத்தில் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இப்படி ஒரு நல்ல பண்பு, நல்ல குணம் என்னிடத்தில் இருக்கின்றது, அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருப்பார்கள் என்று அந்த நபித்தோழர் சொல்கின்றதை பார்க்கலாம். ஏன்னா அடுத்தவங்களை தப்பாக நினைக்கிறது அதை அல்லாஹ் பாவம் என்று சொல்கின்றான். அப்படி நினைக்கிறதுக்கான எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது.
ஆனால் அப்படி நினைக்கிற மாதிரி நாங்கள் நடந்து கொள்ளவும் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் இருட்டு நேரத்தில் தன்னுடைய மனைவியை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 நபித்தோழர்கள் அந்த இடத்த கடக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அந்த நபித்தோழர்கள் இடத்துல சொல்கிறாங்க, நான் என் மனைவியோடு பேசி கொண்டிருக்கின்றேன். யார் ரசூலல்லாஹ், உங்களை போய் நாங்கள் தப்பாக நினைப்போமா? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஷைத்தான் உங்களுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றான், தவறான எண்ணத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்துவான். எனவே நாங்கள் தப்பாக அடுத்தவங்களை நினைக்கவும் கூடாது, நாங்கள் அடுத்தவங்க தவறாக நினைக்கிறது மாதிரி நாங்கள் நடந்து கொள்ளவும் கூடாது என்ற அந்த முன்மாதிரியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தருகின்றது பார்க்கலாம். எங்களில் பலரும் இருக்கின்றோம், ஒருவர் ஒரு ஏரியாவில் பார்த்தா, ஓ இதுக்கு தான் இவர் வந்திருப்பாரோ. யாராச்சும் ஒருத்தரோட ஒரு பெண்ணோட பேசினா, என்ன இந்த நேரத்தில் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நாங்களாகவே அதற்கு ஒரு மூக்கை கையை காலை கிரியேட் பண்ணி ஒரு மெசேஜை இன்னொருத்தர்கிட்ட சொல்ல பார்ப்போம். அப்போ அல்லாஹ் இதை தடுக்குகின்றான். அல்லாஹ் பின்னாடி ஒரு இழிவான ஒரு பாவத்தை அல்லாஹ் தடுக்க வர்றான். அந்த பாவத்துக்கு ஒரு மனுஷன் என்னென்ன ரூட்லெல்லாம் போவானோ முதல்ல அந்த ரூட்டை தான் அல்லாஹ் தடுக்கிறான். பின்னாடி அல்லாஹ் பாவத்தை சொல்கிறான், இந்த பாவத்துக்கு நீங்கள் இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டுக்கு இந்த ரூட்டுக்கு வருவீங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் இதுக்கு இருப்பீங்க, லாஸ்ட்டாக இதுக்கு வந்துடுவீங்க. எனவே முதல் ஸ்டெப் அல்லாஹ் தடுக்கிறான், இஜ்தனிபு கஸீரம் மினத்-தன்னி இன்ன பஅத-தன்னி இஸ்முன். அடுத்தவர்களை பற்றி தவறாக நினைப்பதை விட்டும் அந்த எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். 2வது அல்லாஹ் சொல்றான், வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி நீங்கள் ஆராயாதீர்கள். ஒருத்தரை பற்றி தப்பாக நாங்கள் நினச்சிட்டா 2வது ஸ்டெப் நாங்கள் என்ன செய்வோம்? துருவி துருவி ஆராய பார்ப்போம், இவன் யாரோட பேசுகிறா. அதில் மனைவியே மாப்பிள்ளையை பற்றி சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும்? ஒரு டவுட்டு வந்தால், பாப்பா இவர் எத்தனை மணிக்கு வாராரு, ஏன் அடிக்கடி ஃபோன் பண்ணுறாரு, ஏன் தனியாக போய் பேசுகிறாரு, ஏன் மெசேஜ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சர்ச் பண்ண ஆரம்பிப்போம், அந்த ஆளை சர்ச் பண்ண ஆரம்பிப்போம். இது பொதுவாகவே மனித இயல்பு. அல்லாஹ் சொல்கின்றான், வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராய போக வேணாம் ஒரு மனிதரை பற்றி. அவருடைய ஃபோனை கின்றது, அவருடைய ஃபேஸ்புக்கை கின்றது, அவருடைய நண்பர்களிடத்தில் போய் இவர் உங்களோட ஃப்ரெண்டா, ஏன் இந்த ஏரியாவுக்கு வர்றாரு அப்படின்னா அவர்கிட்ட போய் கேட்குறது. அப்படி இந்த குணத்தை அல்லாஹ் சொல்கிறான், தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தடுக்கிறான், தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லாமல் அல்லாஹ் வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராய வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் சொல்லிவிட்டு அந்த முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு எதை செய்ய மாட்டான் என்றால் இந்த தஜஸ்ஸுஸ் வேலையை பார்க்க மாட்டான், அடுத்த முஸ்லீமை துருவி துருவி ஆராய போக மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் முஸ்லீம்களை பற்றி சொல்கின்ற போது சொல்கின்றதை பார்க்கலாம். அப்படி துருவி துருவி ஆராய்வதற்கு கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ அனுமதி இல்லை இஸ்லாத்தில். துருவி துருவி ஆராயவே கூடாது. அப்போ 1வது ஸ்டெப், ஒரு மனுஷன் சந்தேகப்பட்டானேடா, 2வது ஸ்டெப் என்ன? அந்த சந்தேகப்பட்டதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நான் நினச்சேன் இவன் இதுக்கு தான் அந்த ஏரியாவுக்கு போயிருப்பான்னு, நான் நினச்சேன் இது வந்து அடிக்கடி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி, அப்போ இதுதானா அப்படின்னு சொல்லி. எனவே துருவி துருவி ஆராய போகக்கூடாது, இது இஸ்லாம் தடுக்குது. துருவி துருவி ஆராயுது, நாங்கள் மனசில் நினச்சதும் கன்ஃபார்ம் ஆகினா அடுத்த ஸ்டெப் மனசை என்ன செய்வான்னு சொன்னால், இந்த பாவத்தை தடுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இந்த ரூட்டில் வர்றான். முதல்ல துருவி துருவி மனசில் கெட்டது நினைக்காதீங்க, அடுத்தவனை பற்றி துருவி துருவி ஆராயாதீங்க. அப்படி ஆராய்ஞ்சாலும் அதோடு நிறுத்திக்கங்க. அடுத்த பாவத்தை அல்லாஹ் தடுக்கிறான். இந்த பாவத்துக்கு இந்த ரூட்டில் தான் நீங்கள் வருவீங்க. அடுத்த பாவம் என்ன? வலா யக்தப் பஅதுகும் பஅதா, ஒருவரை பற்றி இன்னொருவர் புறம் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது. புறம் என்றா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் இடத்துல கேட்குறாங்க, அத்தத்ரூன மனில் கீபா, புறம் என்ன என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அல்லாஹு வரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் தூதரும் தான் அறிவார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு மனிதரை பற்றி இன்னொரு மனிதரிடத்தில் சொல்கிறது தான் புறம் அப்படின்னு சொல்லி. உடனே ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எந்த மனிதரை பற்றி இன்னொரு இடத்துல பேசுகிறேனோ
அது பேசக்கூடிய சப்ஜெக்ட் அவர்கிட்ட உண்மையிலேயே இருக்கு. இது புறமான்னு கேட்குறாங்க. இன்னார் இன்ன பெண்ணோடு தொடர்புல இருக்கின்றார் என்றது உண்மை, நெஜம், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அது இன்னார் வீட்டுக்கு தெரியாமல் இந்த கெட்ட பழக்கத்தில் இருக்கிறார் அப்படின்றது நெஜம், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இதே சப்ஜெக்ட் தான் நான் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறேன், இது புறமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு வரைவிலக்கணத்தை சொல்கிறாங்க. அந்த வரைவிலக்கணத்தில் நாங்கள் ஒரு மனுஷனை நல்லது பேசலாம், கெட்டது பேசினா இரண்டில் ஒரு பாவத்தை நாங்கள் செய்வோம். ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், இன்கான ஃபீஹி, நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி அந்த மனிதனிடத்தில் இருந்தால் அது புறம், இல்லாத செய்தியை நீங்கள் பேசினீங்கண்டா ஃபகது பஹத்தஹு, அவர் மீது நீங்கள் அவதூறு சொல்லியிருக்கின்றீர்கள். ஒரு மனுஷனை பற்றி நல்லது பேசலாம், கெட்டது பேசினா இந்த ரெண்டில் ஒரு பாவத்தை நாங்கள் நிச்சயம் செய்வோம். பொண்ணு புறம் என்ற பாவத்தை செய்வோம், அல்லது அவதூறு என்ற பாவத்தை செய்வோம். ரெண்டுமே, அவதூறு என்றது பெரும்பாவங்களில் நிற்கும். ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், 7 பெரும்பாவங்களில் ஒரு பெரும்பாவம் மூமினான நல்ல பெண்கள் மீது நீங்கள் அவதூறு சொல்வது, அது ஒரு பெரும்பாவங்களில் நிற்கும். ஷிர்கு, கொலை, வட்டி என்ற அந்த ஆர்டரில் இதுவும் நிற்கும், அவதூறு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் இருக்கிறத பேசினா அது புறம், இல்லாததை பேசினீங்கன்னா அது அவதூறு என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றதை பார்க்கலாம். அப்போ நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். ஒரு மனிதரை பற்றி நல்லது பேசலாம், கெட்டதை நாங்கள் திங்க் பண்ணவும் கூடாது, நாங்களாகவே கிரியேட் பண்ணவும் கூடாது, திங்க் பண்ணவும் கூடாது. அதுக்கப்புறம் அது தஜஸ்ஸுஸ், துருவி ஆராய போகவும் கூடாது. அப்படி ஆராய்ந்து அது உண்மையாக இருந்தால் அடுத்தவர்களிடத்தில் அவனை பற்றி பேசுவதற்கு நாங்கள் போகவும் கூடாது. இதை இஸ்லாம் தடுக்குது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல பார்க்கலாம் நிறைய சந்தர்ப்பங்கள். ஒரு நபித்தோழர் யார் ரசூலல்லாஹ், அஸப்து ஸன்பன் அதீமா, நான் ஒரு பெரும் பாவத்தை யார் ரசூலல்லாஹ் செஞ்சிட்டேன், எனக்கு ஏதாச்சும் மன்னிப்பு இருக்குதான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உன்னுடைய தாய் தந்தையர் இருக்கிறாங்களான்னு. இல்லையா ரசூலல்லாஹ், ஒரு அந்நிய பெண்ணை முத்தமிடுறதுன்றது அந்த இடத்துக்கு போகிறதுன்றது லேசாக போக முடியாது இல்லை, சும்மா முத்தம் கொடுத்துட்டு அப்படியே ஓடி வரவும் முடியாது இல்லை, யாரோ தெரியாத. அப்போ அது அந்த பாவத்துக்கு போகிறதுக்குன்ற ஒரு ஸ்டெப் இருக்கும். அப்போ அவர் அதை செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்கன்னா, தாய் தந்தை இருக்கிறாங்களா? இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியை பார்த்து சொல்கின்றார், உன்னுடைய தாயுடைய தந்தையுடைய உறவுகளோடு நீ சேர்ந்து நடந்து கொள், நீ செய்த பாவத்துக்கு அது பரிபாகமாக அமையும். இன்னொரு செய்தியில் வரும், அவர் ஒரு தொழுகை நேரத்தில் கேட்குறாங்க, தொழுது முடிஞ்ச அந்த சஹாபி போகிறாங்க, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் தொழுது இந்த தொழுகை நீங்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரமாக அந்த பாவத்தை மன்னித்திருக்கும் என்று அந்த சஹாபியை சொல்லி அனுப்புகிறாங்க. திரும்ப எப்பெல்லாம் அந்த சஹாபி வருமோ அந்த சஹாபியை பார்த்து சிரித்தாங்க, போய் பேசினாங்க, இவர் இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு வந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லி தனிமையில் இருக்கிறது இல்லை, முத்தமிட்டுட்டு வந்த ஒருத்தர் மற்ற நபித்தோழர்களிடத்தில் அவரை பற்றி சொல்லவோ அவரை பற்றி தப்பான ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்கவோ எதையுமே ரசூலுல்லாஹ் செய்யலை. ஒரு ஆளுமை மிக்க ஒரு இஸ்லாமிய ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவருடைய முன்மாதிரி எங்களுக்கு பார்க்கலாம். இப்படி எத்தனை செய்திகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஒருவரை பற்றி இன்னொருவர் பேசுவதற்கு எங்களுக்கு எந்த அனுமதியுமே இல்லை. அவர் எவ்வளோ பெரிய பாவம், ஏன்னா அவர் பாவம் செய்தால் அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வார்கள். பேசினோம் என்று வைங்களேன், நாங்கள் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டோம். மறுமையில் அவருடைய பாவங்களை நாங்கள் சுமக்க வேண்டி வரும். நான் ஒரு பாவத்தை செய்கிறேன், அந்த பாவத்தை ஒரு கட்டத்தை உணர்றேன், நான் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், அல்லாஹ் என்ன மன்னிச்சிடுவான். ஏன் நான் செய்த பாவத்தை நல்ல ஒரு அல்வா கிடைச்சிக்கிடா, இவனை கேவலப்படுத்த இழிவுபடுத்தன்னு சொல்லி யார் இழிவுபடுத்துகிறாங்களோ கேவலப்படுத்துகிறாங்களோ அந்த மனிதன் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானே. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய விஷயத்தில் சொல்கிறான், அல்லாஹ் அந்த அவதூறை பரப்பினவர்கள் யார், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மத்தியில் ஒருவரை இழிவுபடுத்த வேண்டும் என்று, அவரை கேவலப்படுத்த வேண்டும் என்று அவருடைய விஷயங்களை பரப்புவார்களோ, சூரத்து நூர்ல அல்லாஹ் சொல்கின்றான், யார் பரப்புவார்களோ அப்படி பரப்பினா இவரை பற்றி ஒரு கேவலம் ஒரு மார்க் இருக்கும், இவர் இதுக்கப்புறம் யாருமே பேச மாட்டாங்க, கண்டா இவரா இப்படிப்பட்டவரா, பெண்களோடு இப்படி இருந்தவரா, ட்ராவல் பண்ணவரா, இப்படி என்ன ஒரு பிம்பம் உங்களுக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக
மூமின்களுக்கு மத்தியில் யார் ஒருவரை பற்றி பேசுகின்றாரோ அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்று சொல்கின்றாரோ அல்லாஹ் சொல்கின்றான் வலஹும் அஸாபுன் அலீமும் ஃபித் துன்யா வல் ஆখিরা, அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் கடுமையான வேதனைகளை நாங்கள் கொடுப்போம், மறுமையிலையும் கொடுப்போம் என்று. சில பாவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் வலஹும் அஸாபுன் அலீமுன், கடுமையான வேதனை இருக்கு எங்க? மறுமையில நான் அவனை தண்டிப்பேன். அவன் என்னை சந்திக்கின்ற போது அவனுடைய சந்திப்பு கடுமையாக இருக்கும். நாளை மறுமையில் மரணத்துக்கு இணை வைப்பாளர்கள் குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போதே அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, அவர்கள் மரணத்தை சந்திக்கும் போது அவர்கள் எது சத்தியம் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். மறுமையை சந்திக்கும் போது அந்த வேதனையை காணும் போது அவர்கள் இந்த உலகத்தில் இணை வைத்தார்கள், அது பெரும் பாவம் என்பதை உணர்ந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் நிறைய வசனங்கள்ல பேசுகின்றான். இணை வைப்பாளர் இது உங்களோட உலகம், நீங்க எப்படி வேணாலும் சந்தோஷமா இருந்துட்டு போங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த அவதூறு சொல்கின்ற விஷயம் இருக்கின்ற ஒருவரை பற்றி நாங்க நினைக்கிறது இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவரை கேவலப்படுத்துறது இருக்குதே, உண்மையாகவே இருக்கட்டுமே. அல்லாஹ் என்ன சொல்கின்றான்டா, வலஹும் அஸாபுன் அலீமுன், அவனுக்கு கடுமையான வேதனைகளை கொடுப்போம், ஃபித் துன்யா, இந்த உலகத்திலையும் கொடுப்போம், நாளை மறுமையிலையும் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சாதாரணமான விஷயமில் இன்னொருத்தனுடைய கண்ணியத்துல, கௌரவத்துல, மரியாதையில கை வைக்கிறது அப்படின்றது. அதனால தான் ரசூலுல்லாஹ் அங்க சிம்பிளா சொன்னாங்க, இந்த நாள், இந்த இடம், இந்த மாதம் எந்த அளவுக்கு புனிதமானதோ, அடுத்தனுடைய மானம், அடுத்தனுடைய மாலுகு, அவனுடைய சொத்து, அவனுடைய இர்து, அவனுடைய மானம், அவனுடைய உயிர், ரத்தம் புனிதமானதை ரசூலுல்லாஹ் அங்க சொன்னாங்க. வமை யுஅzzிம் ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய சின்னங்களை யார் மதிக்குகின்றார்களோ, கண்ணியப்படுத்துகின்றார்களோ, ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், இறையச்சத்தின் வெளிப்பாடு என்று அல்லாஹ் சொல்கின்றார். நீங்க மக்காவை மதிக்கிறீங்களா, காபத்துல்லாவை மதிக்கிறீங்களா, அங்க போய் ஒரு தக்குவாவோட அல்லாஹ் நடந்து, அந்த அளவுக்கு நீங்க எதை மதிக்கணும்? காபத்துல்லாவுக்கு மக்காவுக்கு போனவங்களுக்கு தெரியும், அங்க நீங்க போன எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியம், எவ்வளவு பெரிய ஒரு மரியாதை, எவ்வளவு பெரிய அல்லாஹ் குறித்து ஒரு பயம் வருது அப்படின்னு அல்லாஹ் சொல்கின்றான். இதற்கு ஈக்குவலாக நீங்க யாரை மதிக்கணும்? அடுத்தவனுடைய மானத்தை, மரியாதையை, கௌரவத்தை மதிக்கணும். அதுல கை வைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, எந்த ரைட்ஸும் கிடையாது. சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு அழகான உதாரணத்தை சொல்றான், அய்யுஹிப்பு அஹதுக்கும் ஐயகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், செத்த இறந்த நிலையில் உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதை நீ விரும்புறியான்னு சொல்லி. இந்த செய்தியை நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம், மாமிசத்தை விரும்புறியான்னு. இதை புரிஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் இது எவ்வளவு கேவலமான ஒரு காரியம் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நாங்கள் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு எலியோ பூனையோ நாயோ செத்து கிடக்குது. ஒரு காக்கா அல்லது ஏதாவது ஒன்று வந்து அதை சாப்பிடும் போது நாங்கள் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்போமா? என்ன செய்வோம்? சே, இதை போய் சாப்பிடுதுன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு துணியை கொண்டு அதை மூட பார்ப்போம். அல்லது பழங்கால ஆட்கள்ண்டா ஒரு மண்வெட்டியை கொண்டு வந்து வெட்டி அதை புதைச்சிட்டு போவோம். ஒரு மிருகம் செத்து கிடக்குது, அந்த செத்த மிருகத்தை இன்னொரு பறவை வந்து சாப்பிட்றதை எங்கள் கண்ணு முன்னாடி சகிக்க முடியாத ஒரு மனித இனம்தான், ஒரு உயிரினம் தான் மனுஷன். அது வெறுப்போம், நாங்கள் சீன்னு நாங்கள் சொல்லுவோம். அல்லாஹ் என்ன கேட்குறான்டா, உன்னுடைய சொந்த நானா, சொந்த தம்பி, அக்கா, தங்கச்சி செத்த மரணித்த நிலையில் அவர்களுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமான ஒரு பாவம் அடுத்தவனை பற்றி புறம் பேசுவதென்றா அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்டா, மிக கேவலமான இழிவான ஒரு பாவம் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு இழிவான பாவம் என்றது அல்லாஹ் வந்து ஒரு உவமையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் விளங்கப்படுத்துறான். ஒரு இழிவான செயல் தானே சொந்த சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிடுறது. அந்த இழிவை அல்லாஹ் புரிய வைக்கிறான். எவ்வளவு கேவலமான ஒரு காரியம் தெரியுமா, இழிவான செயல் தெரியுமா அப்படின்றது. இதுக்கு மேல இந்த புறம் பேசுறத புரிய வைக்கவே இயலாது. அல்லாஹ் அழகா புரிய வைக்கிறான். முதல்ல அந்த ரூட்டை தடுக்கிறான். கெட்டது நினைக்காதீங்க, துருவி ஆராயாதீங்க, அப்படி ஆராய்ந்தாலும் அடுத்தவனை பத்தி தப்பா பேசாதீங்க. அப்படி பேசுறது வந்து மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமானதாகும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல கேட்குறாங்க, அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் லா மதா வலா திர்ஹம், இந்த உலகத்தில் எவனிடத்துல சொத்து செல்வங்கள்
பொருளாதாரம் இல்லையோ அவன் தான் ஒன்றுமே இல்லாதவன். அப்புறம் சொல்கிறாங்க இல்லையோ இத்தி யோமல் கியாமா, நாளை மறுமை நாளையில் தொழுக நோன்பு ஜக்காத்துடைய நன்மைகளை சுமந்த வண்ணம் ஒருவன் வருவான். வந்து அல்லாஹ்விடத்தில் விசாரணை நிற்கும் போது ஒரு மனிதன் வந்து சொல்வான், யா அல்லாஹ் கதபஹாதா, இந்த மனிதன் என் குறித்து அவதூறு பேசியிருக்கின்றான், வதரபஹாதா, எனக்கு இவன் அடித்திருக்கின்றான், வஷத்தமஹாதா, இவன் என்னை திட்டிருக்கின்றான். அப்படியா? அவனுடைய நன்மைகள் எல்லாம் இவனுக்கு கொடுத்து திரும்ப ஆட்கள் வந்து முறையிட அவர்களுடைய பாவங்களை இந்த நல்ல மனிதர் உலகத்தில் 30-40 வருடம் தொழுத தொழுகையாளி நோன்பாளியுடைய அவருக்கு சுமத்தி அல்லாஹ் வத்துரிஹ ஃபின்னார், அவன் நரகத்திலே எறியப்படுவான். இவன் தான் ஒன்றுமே இல்லாதவன். 30 வருடம் 40 வருடம் நாங்கள் 10 வயசுலேருந்து தொழுது 60 வயசில் மௌத்தா போனால் 50 வருடம் தொழுத தொழுகையுடைய நன்மை பாலாகிவிடும். 50 வருடம் நோற்ற நோன்பு எவ்வளோ கஷ்டப்பட்டு நோவு பிடிக்கிறது. சுபகுல எலும்புறன்றது லேசா? எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சு எலும்புறோம், எவ்வளோ கோடிக்கணக்கான காசுகளை செலவு பண்ணி ஹஜ்ஜிக்கு போகிறோம், உம்ராவுக்கு போகிறோம். அப்போ இந்த ஹஜ்ஜை விட உம்ராவை விட தொழுகையை விட நோன்பை விட ஒருவனுடைய மானம் புனிதமானது என்று இஸ்லாம் சொல்லுது. இங்கே நீ கை வச்சனவையே, நீ தொழுத தொழுகையை நான் நாளைக்கு பறிச்சிடுவேன். இங்கே நீ கை வச்சனவையே, நீ நோற்ற நோன்பை நான் பறித்து விடுவேன். இங்கே நீ கை வச்சனவையே, நீ செய்த ஹஜ்ஜை நான் பறிச்சிடுவேன். அப்போ நாங்கள் செய்கிற வணக்க வழிபாடுகள், தாடி வச்சு பெரிய இபாதத்தாலியாக தொழுகையாளியாக தன்னை பெரிய ஒரு வணக்கசாலியாக காட்டிக்கொண்டதற்குன்னா நாளை மறுமையில் ஒன்றுமே இல்லாமல் நரகத்தில் எறியப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த மனிதன் தள்ளப்படுவான். இந்த உலகத்தில் அடுத்தவனை பற்றி புறம் பேசினால், அவதூறு பேசினால், அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்தால் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகின்றதை பார்க்கலாம். அதனால தான் யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, மறுமையில் வெற்றி அடைய வேண்டுமா, சொர்க்கத்தை அடைய வேண்டுமா, இந்த பாவத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றதை பார்க்கலாம். எனவே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கடைசியாக அல்லாஹ் சொல்கின்றான், வத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை அதிகம் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் அன்பு செலுத்தக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்குகின்றான். இதே வசனத்தொடரில் தான் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன, நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமல் முஃமினூன அல்லதீன இஹ்வா என்று அல்லாஹ் சொல்கின்றான். மூமின்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள், நீங்கள் அவர்களுக்கிடையிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று இதே சூறாவில் அல்லாஹ் முன்னாடி உள்ள வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். எனவே இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் என்றது சகோதரர்கள், ஃபஅஸ்லிஹூ பைன அஹவைக்கும், உங்களுடைய சகோதரருக்கு மத்தியில் இணக்கத்தை ஒற்றுமையை நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று இதே 49வது சூறால 10வது வசனத்தில் அல்லாஹ் பேசிட்டு தான் 12வது வசனத்தில் இந்த செய்தியை சொல்கின்றான். எனவே கடுமையான ஒரு செய்தி, நாங்கள் அப்படி கேட்டுட்டு அப்படி விட்டுட்டு போகக்கூடிய ஒரு செய்தி அல்ல. சாதாரணமான அற்பமான பாவம் என்றது ஒன்று அல்ல, கடந்து போகிறதுக்கு. எனவே முடிந்த அளவுக்கு எங்களை பற்றி முன்னாடி யார் இருக்கிறாங்களோ அவர்களை பற்றி நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டும். இல்லாதவர்களை பற்றி நாங்கள் நலவு பேசுவோம், நல்லதை நினைப்போம். அவர்களை பற்றி கெட்டது பேசவோ கெட்டது நினைப்பதற்கோ மார்க்கத்தில் அணுவளவும் எங்களுக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். மற்றவர்களுடைய குறைகளை மறைக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகளாக வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மது. அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பாவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கிட்ட இருக்கிற பாவம் இன்னொருத்தர்கிட்ட இருக்காது, அவர் செய்கிற பாவம் என்னிடத்தில் இருக்காது. அப்படிதானே? சில பேருக்கு சில பாவங்கள் அப்படி தான் இருக்குது. பாவங்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் அவர் செய்கிற பாவம் என்னிடத்தில் இல்லாதனால தான், என்னடா இவன் இப்படி பேசுகிறான், இப்படி நடந்து கொள்கிறான், நான் நினைக்கவே இல்லை இவன் இப்படி நடந்து கொள்வான் என்று. அதே போல் அவரும் என்ன நினைப்பாருண்டா, ஏன்னா அவர் செய்கிற பாவம் அது என்னிடத்தில் இல்லை, வேறொரு பாவம் என்கிட்ட இருக்குது, வேறொரு பாவம் இருக்குது. அவன் என்ன பார்க்குறான், என்னடா இவன் ஆலிம் மௌலவியன்னு சொல்கிறான், ஆலிமன்னு சொல்கிறான், இப்படி நடந்து கொள்கிறான், இப்படி பேசுகிறான், இப்படி இருக்கிறான். என்னென்னா அவர் அந்த பாவத்தில் இல்லை, வேறொரு பாவம் என்கிட்ட இருக்குது. ஏதோ ஒரு நாங்கள் உலகத்தில் எல்லாருமே நல்லவர்களா? எல்லாரிடத்துல மனிதன் என்ன தவறு செய்யக்கூடிய நிலைமையில தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதான் அல்லாஹ் சொல்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும்,
உங்களில் கண்ணியமானவர்கள் யார் என்றதுன்னா அல்லாஹ் கிட்ட தான் யார் நல்லவன் கெட்டவன் என்றது. மா ஜக்கா மின்கும், உங்களில் நீங்கள் யாருமே உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீங்க, யாருமே நல்லவங்க இல்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், உங்களை நீங்கள் யாருமே தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீங்க, நான் நல்லவன் அப்படின்றது. ஏன் என்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகள் அவன்கிட்ட இல்லை, அவன்கிட்ட இருக்கிற நல்ல பண்பு என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிற கெட்டது அவர்கிட்ட இல்லை, அவர்கிட்ட இருக்கிற கெட்டது என்கிட்ட இல்லை. இதுதானே தவிர மற்றபடி உலகத்தில் எல்லாருமே ஈக்குவல் தான். பாவத்தில் ஏற்றிறக்கம் இருக்கும், ஆனால் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள். எனவே இந்த புறம் என்ற பாவத்துக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? சொந்த நகங்களாலேயே எங்களுடைய சதைகளை நாங்கள் பிடுங்கி என்ன செய்வோம், வாரிக்கொண்டே இருப்போம். உலகத்தில் நீ அடுத்தனுடைய மாமிசத்தை சாப்பிட்ட இல்லை, அல்லாஹ் இந்த நகங்களை என்ன செய்வான், வளர வச்சு எங்களோட முகத்தில் உள்ள சதைகளை நாங்களே பிச்சு கொள்வோம். நெத்தியில் உள்ள சதையை, கன்னத்தில் உள்ளதை, கண்ணில் உள்ளதை அப்படியே பிச்சு கொள்வோம். ரத்தம் கொட்டும். அதுக்கப்புறம் திரும்ப அல்லாஹ் சதையை கொடுப்பான், திரும்ப நாங்கள் பிப்போம், திரும்ப சதையை கொடுப்பான், திரும்ப பிப்போம். சாதாரணமாக எங்கள் புள்ள, எங்கள் குழந்தை, எங்கள் மகனோ மகளோ கை குழந்தையாக இருக்கும் போது லேசாக நகம் வளர்ந்துருக்கும். அந்த நகம் அந்த பிள்ளைங்களுடைய நகம் கூர்மையாக இருக்கும். சில நேரங்களில் தாயுடைய தந்தையுடைய முகத்தில் அந்த புல் இப்படின்னு செஞ்சிடும். அதெல்லாம் லைட்டாக படும் போதே வலி தாங்க முடியாமல் சில நேரங்கள் அந்த புள்ளோட கைக்கு அடிப்பண்ணாங்க. அடிச்சுட்டு உடனே போய் நகத்தை வெட்டுவோம். அந்த சாதாரண சின்ன வலியை கூட அந்த புள்ளோட கையில் இருக்கிற அந்த நாங்கள் கொஞ்சம் விளையாடுற ஆசையோடு நாங்கள் விளையாடுற என்னுடைய அன்பு மகனுடைய அந்த சின்ன கீறல் முகத்தில் படும் போதை எங்களால் தாங்கி கொள்ள முடியாது. சாதாரண ஒரு பரு எங்களோட முகத்தில் வரும். பரு வயசுக்கு வரும்போது ஒரு பரு வரும். அந்த பருவை உடைச்சி அதை எடுக்கிறது எவ்வளோ வலி தெரியுமா? அந்த ஆணியை உள்ளிருந்து எடுக்கிறது தாங்க முடியாத வலி. மறுமையில் என்னுடைய சொந்த நகங்களாலேயே அப்படி குத்தி கீறி கிழிக்கக்கூடிய அந்த வேதனையை யாரெல்லாம் இந்த உலகத்தில் புறம் பேசினார்களோ அவர்களுக்கு நாங்கள் வழங்குவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. தபுக் யுத்தம், கஅப் இப்னு மாலிக் வர இல்லை தானே, வர இல்லை. ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு போகிறாங்க. அவர் வரல யார் சொல்ல நீங்கள் போங்க, நான் சேர்றேன்னு சொல்லி வரவே இல்லை. அவர் சொல்கிறார், அந்த டைமில் எனக்கிட்ட எல்லா வசதிகளும் இருந்துச்சு, வாகனமும் இருந்துச்சு. அங்கே போய் யுத்த காலத்தில் இருந்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, கஅப் இப்னு மாலிக் என்னாச்சு, ஏன் வரலன்னு. அப்போ ஒரு நபித்தோலை சொல்லுவார், யார் ரசூலுல்லாஹ், உலக இன்பம் அவரை தடுத்துச்சு. அது விளைச்சலுடைய நேரம் தானே, பேரிச்சப்பழம், அவர் ஏன் வரலன்னா உலக இன்பம் அவரை தடுத்துச்சு அப்படின்னு. உடனே ஒரு சஹாபி, மதீனத்து சஹாபி, அவர் எழும்பி சொல்வார், பிஇஸல் கவுல், எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை தெரியுமா? அவர் யார் தெரியுமா? பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர். அவரை போய் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. உடனே அடுத்த ரியாக்ஷனை ஆமாம் யார் ரசூலல்லாஹ், அவர் காசு, அவர் இந்த பேரிச்சப்பழம் அறுவடை செய்கிறார், அதுக்கு இப்படியெல்லாம் சொல்ல இல்லை. எவ்வளோ கெட்ட ஒரு மோசமான வார்த்தை அவரை பற்றி பேசுகிறீங்க, அப்படி பேசாதீங்கன்னு சொல்லி அடுத்த நபித்தோழர் அவரை தடுக்குகின்றதை பார்க்கலாம். எனவே இன்னொருவரை பற்றி பேசுவதற்கு, கெட்டதாக பேசுவதற்கு, கெட்டவனாக அவரை கிரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முடிந்த அளவு அடுத்தவர்களை மதித்து, கௌரவங்களை மதித்து அவர்களை இழிவுபடுத்துவோ கேவலப்படுத்துவோ நாங்கள் போயிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல, மன் சத்ர முஸ்லிமன் சத்ரஹுல்லாஹு யௌமல் கியாமா, பிற முஸ்லிமுடைய குறையை மறைப்பவர் அல்லாஹ் நாளை மறுமையில் அவனுடைய குறையை மறைப்பான். எனவே அடுத்தவர்களை கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி அவர்களோடு நல்ல ஒற்றுமையாக இணக்கமாக வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.